அமரன் மூவியோட ஹியூஜ் ஹிட்க்கு அப்புறம் சாய் பல்லவி இப்போ ரன்பீர் கபூர் அவங்க கூட ராமாயண மூவி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மூவியை டங்கல் மூவி டைரக்ட் பண்ணி அதுக்காக பல விருதுகளை வாங்கின டைரக்டர் நிதேஷ் தவரி அவங்க தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2011ல ரிலீஸ் ஆன ஸ்ரீ ராமராஜ்யம் இந்த மூவில பாலையா ராமரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நயன்தாரா அவங்க சீதை கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க சீதை கேரக்டர் பண்ணதுனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாங்க. இதே விஷயத்தை தான் இப்போ சாய் பல்லவி ஃபாலோ பண்றாங்க. அவங்க சீதை ஆக்ட் பண்றதுனால அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த நியூஸ்ல சாய் பல்லவி ராமாயணம்ல சீதையா ஆக்ட் பண்றதுனால அவங்க அசைவ உணவே சாப்பிடாம ஃபுல் அண்ட் ஃபுல் சைவம் தான் சாப்பிட்றாங்கன்னு, ஹோட்டல்ஸ்க்கு போனா கூட ஒன்லி வெஜ் தான் சாப்பிட்றாங்க. வெளியூர் போனாலுமே அவங்க சமையல்காரங்களை கூட்டிட்டு போய் அவங்க சமைக்கிற சைவ உணவை தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த நியூஸ்ல. இந்த நியூஸை பார்த்து சாய் பல்லவி எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு இப்போ சாய் பல்லவி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பத்தி ஆதாரமற்ற வதந்திகள், ஜோடிக்கப்பட்ட பொய்கள், தவறா சொல்லப்படுற அறிக்கைகள்னு நோக்கத்தோடவும் இல்ல நோக்கம் இல்லாமலும் வந்துச்சு. உண்மை என்னன்னு கடவுளுக்கு தான் தெரியும். பட் இதெல்லாம் வெளியாகும் போதெல்லாம் நான் அமைதியா தான் இருந்திருக்கேன். ஆனா இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். இந்த மாதிரி வர செய்திகள் எல்லாமே நிக்கிற மாதிரியே தெரியல. எப்போலாம் என் படம் வெளியாகுதோ இல்ல அதோட அறிவிப்பு வருதோ இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான தருணம் வரப்போலாம் இந்த மாதிரி செய்திகள் வெளியாகுது. இன்னொரு முறை இந்த மாதிரி பெரிய மீடியாக்களோ இல்ல தனி நபர்களோ பொய்யான விஷயத்தை ஜோடிச்சு காசிப் பரப்புனா அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க நம்பகத்தன்மையை நான் சந்தேகிக்கிறேன்னு சொல்லி அந்த பெரிய மீடியாக்களை டேக் பண்ணி இப்போ அவங்க ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட அவங்களோட பிரேமம் மூவிக்கு அப்புறம் ஃபேர்னஸ் கிரீம் ஆட் ஒன்று வந்துச்சு. பட் சாய் பல்லவி ஃபேர்னஸ் கிரீம் ஆட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிரேமம் மூவி வந்த பீரியட்ல பிம்பிள்ஸ் நிறையா இருந்ததுன்னு அதுக்கப்புறம் கம்மி ஆகிருச்சுன்னு, ஸோ இவங்க காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேக் பப்ளிசிட்டி தான் அப்படின்னு காசிப் வந்தது. அப்புறம் அமரன் மூவி பூஜை ஃபோட்டோஸில் ராஜ்குமார் பெரியசாமி அண்ட் சாய் பல்லவி மாலை போட்டிருந்ததை பார்த்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு காசிப்பும் வந்துருந்துச்சு. இது வரைக்கும் அந்த காசிப்கெல்லாம் சைலண்டாக இருந்த சாய் பல்லவி இப்போ இந்த ஒரு காசிப்க்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ரிப்ளை பண்ணது பலரையும் அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு அந்த மீடியாக்கள் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போலாம் ஒரு நடிகர் நடிகைகள் மேலே காசிப்ன்றது அதிகமாகவே ஆகிருச்சு. இந்த மாதிரி வர காசிப்க்கு நேரடியாக ரிப்ளை பண்ணாதான் இதெல்லாம் குறையுன்றதும் பல பேரோட கருத்துக்களா இருக்கு.